அன்பில் ஜல்லிக்கட்டு மினி பிளாக் பாத்திரலாமா? ஜல்லிக்கட்டு என்னமோ காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நாங்க எல்லாம் பார்க்க போனது மதியத்துக்கு மேலதான். அங்க போன டைம்லயே சில பேர் மாடு அப்பதான் அவுத்து விடுறதுக்காக கட்டிட்டு இருந்தாங்க. சில பேர் அவுத்து முடிச்சுட்டும் மாடெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு ஓரமா நிழல்ல பார்த்து நின்னுட்டோம். ரொம்ப வருஷமா அன்பில்ல ஜல்லிக்கட்டு விட்டாலும் சொந்த ஊரா இருந்தாலும் நாங்க ஒரு 2 வருஷமா தான் மாடு பாக்குறதுக்கு வந்து அங்க போன கொஞ்ச நேரத்துல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலையுமே வந்திருந்தாங்க. அவங்களையுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு மறுபடியும் மாடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்க ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது தண்ணி கிடைக்காம நின்னதுதான். என்னதான் பைப்பெல்லாம் இருந்தாலும் நம்ம போய் புடிச்சிட்டு வரதுக்கு மழப்பட்டுட்டே ரொம்ப நேரம் தண்ணி இல்லாமலே இருந்தோம். அங்க மாடு பிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் பாதி பேருக்கு தண்ணியே இல்லாம ரொம்ப அப்செட்டாவே இருந்தாங்க. டிவியில ஜல்லிக்கட்டு பார்த்தாவே நம்மளாம் அவ்வளவு குஷியாயிடுவோம். நேர்ல பார்க்கும்போது ஒரு உற்சாகத்துல நாங்கெல்லாம் கத்தவே ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பாரம்பரிய விளையாட்டெல்லாம் நம்ம பார்க்கும்போதே நமக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்து நம்மளே அறியாம ஒரு எனர்ஜி வந்துடும். நிறைய மாடுகள் எல்லாம் வாடிவாசலுக்குள்ளார வந்து அவுத்து விட்டாங்க. அது எல்லாம் 1-2 சேர்ந்து ஒரு 4-5 மாடா ஒன்னா சேர்ந்து களத்துக்குள்ளார போயிடுச்சு. 4 மணிக்கெல்லாம் ஜல்லிக்கட்டை முடிச்சிட்டாங்க. சிறந்த மாடுபிடி வீரருக்கான பரிசு வந்து அலங்கை அஸ்வின் அண்ணாவுக்கும், சிறந்த மாடுக்கான விருது வந்துட்டு மேலூர் குணா அண்ணா அவங்களுக்கும் கொடுத்திருந்தாங்க. 4 மணிக்கெல்லாம் ஜல்லிக்கட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது இருந்துமே ஒரு 20 மாடு கிட்ட அவுத்து விடாமலே இருந்துச்சு. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே போயிருந்தாங்க. இந்த ஒரு 25 மாடையுமே அவுத்து விட்டுருக்கலாம். இருந்தாலும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனாங்க. பக்கத்துல இருந்த கிரவுண்ட்ல தான் எல்லாம் அவுத்து விட்டுட்டு இருந்தாங்க. மட்டும் முடிச்சுட்டு வரும்போது பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.